கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில நேரடியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை, 309வது பக்கம், புதிய ஏற்பாடு. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடக்கடவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதல் வார்த்தை அழகான ஒரு வார்த்தை, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. இந்த உலகத்துல நிறைய சாட்சிகள் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் ஒரு சாட்சி, நானும் ஒரு சாட்சி, வானம் ஒரு சாட்சி, பூமி ஒரு சாட்சி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஊர்வன பரப்பன எல்லாமே தேவன் உண்டாக்கினதுக்கு சாட்சி. நீங்களும் பரலோகத்தில் தேவன் இருக்கிறார், பூமியில் அவர் இறங்கி வந்தார் என்பதற்கு ஒரு சாட்சி. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீங்களும் நானும் ஒரு சாட்சி. இங்கு பாருங்க, திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க. அதுக்கடுத்து சொல்றாரு, சில காரியத்தை தள்ளிவிட்டு பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாரமா இருக்கிறதையும் தள்ளிடணும், பாவமா இருக்கிறதையும் தள்ளிடணும். இன்னைக்கு பாரமா எது உங்கள்கிட்ட இருக்குதோ, வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. பாரமா இருக்கிறதையும் தள்ளிடணுமா, நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விடணுமா. இது தள்ளிட்டு நம்ம என்ன செய்யணும்னு பவுலடிகள் எபிரேய பட்டணத்துக்கு எழுதுறாரு, பரிசுத்தவான்களுக்கு எழுதுறாருன்னா, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். எப்படி ஓடணுமா? நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் தனித்தனியாய் பிறந்தவர்கள், தனித்தனியாய் ரட்சிக்கப்பட்டவர்கள், தனித்தனியான அழைப்பை பெற்றவர்கள். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ராக் கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஊழியம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு கிருபை இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு வரம் இருக்கு. பாருங்க, உடம்புல எத்தனை அவயங்கள் இருக்கு. ஒரு உடல், ஆனால் அவயங்கள் நிறைய இருக்கு. தலை ஒரு அவயம், கை ஒரு அவயம், கால் ஒரு அவயம், உதடுகள், கண்கள். நம்ம உடம்புல எத்தனை அவயங்கள் இருக்கிறதோ அத்தனையும் சேர்ந்துதான் உடல். அதுபோல ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட அழைத்திருக்கிறார். அதனாலதான் பவுல் அழகா எழுதுறார், நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் வேகமாக அல்ல, பொறுமையோடு கூட ஓடணும். அந்த வசனத்தை நீங்க வேதாகமத்தில் எடுத்து தேவ சமூகத்தில் தியானித்தா, பவுலடிகள் தன்னுடைய ஓட்டப்பாதையை எப்படி ஓடினார் என்பதை அவர் சொல்லுகிற ஒரு வசனத்தை உங்களுக்கு இந்த காலை தியானத்தில் நினைப்பூட்ட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம், 235வது பக்கம். கொரிந்து சபைக்கு பவுலு எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓட வேண்டும். நாமளும் தான் இந்த உலகத்துல நமக்கு நியமிக்கப்பட்ட காலம் ஒருவேளை 80, 90, 100, 120 இடைப்பட்ட காலங்கள், 120 வருடம் பலத்தின் மிகுதினால் 80, 70 அல்லது 80 அல்லது 90, லாஸ்டா 120 நாட்கள், 120 ஆண்டுகள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலத்துக்குள்ளதான் நம்ம ஓட போறோம். எப்படி ஓடணும், பவுலடிகள் எப்படி ஓடினாரு? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். இப்ப ஊழியத்துல, குடும்ப வாழ்க்கையில, வேலை காரியத்துல மற்றும் இந்த உலகத்துல பிரயாணத்துல எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருமே காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி வரையும் ஒரே ஓட்டம் தான். யாருக்குமே நேரம் கிடையாது. கேட்டா சொல்லுவாங்க, ரொம்ப டைட் ஷெட்யூல்டு, அதிக வேலைங்க, அதனாலதான் எங்களால எதையுமே செய்ய முடியல, இங்க உட்காந்து பேசக்கூட எங்களுக்கு நேரம் கிடையாது. காலையில எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் வரையும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். இதைத்தான் பவுலும் சொல்றாரு, பந்தய சாலையில், உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா, நீங்கள் பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்.
இப்போ 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 500 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம், இன்னும் பலவிதமான பந்தய சாலை இருக்கிறது. குதிரை ரேஸ் இருக்கு, கார் ரேஸ் இருக்கு, பைக் ரேஸ் இருக்கு, சைக்கிள் ரேஸ் இருக்கு, பலவிதமான போட்டிகள் இந்த உலகத்துல இருக்கு. எல்லாத்துலயும் போராடுவார்கள், ஓடுவார்கள், பிரயாசப்படுவார்கள். ஆனால் வெற்றி கோப்பை யார் அதுல வின்னரா வர்றாங்களோ, ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இதுதான் பவுல் சொல்றாரு. நிறைய பேர் ஓடுவார்கள், ஊழியத்திலையும் நிறைய பேர் ஓடுவார்கள், குடும்ப வாழ்க்கையிலேயும் நிறைய பேர் ஓடுவார்கள், தொழிலையும் நிறைய பேர் ஓடுவார்கள், பலவிதமான காரியத்துல நிறைய ஓடுவார்கள். ஆனா நீங்களும் நானும் எப்படி ஓடணும்னு கடைசி வார்த்தையில சொல்றாரு, நீங்கள் பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்ப நம்ம ஓட்டம் கடைசியில முடிவில் பெற்று கொள்ளணுமா? எதற்கு கர்த்தர் நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்பிற்கான பரிசை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும். ஏன்னா அதுக்கு கீழே சொல்றாரு, அநேகர் என்ன பண்ணுவாங்களா, நிச்சயம் இல்லாதவர்களாக ஓடுவாங்களாம். 26ஆம் வசனத்துல பாருங்களே, ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒட்டிக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்ப நிச்சயத்தோடு ஓடலாம், நிச்சயம் இல்லாமலும் ஓடலாம். இன்னைக்கு அநேகருடைய ஓட்டம் எங்க போறீங்கன்னா கூட சொல்ல தெரியாது, சும்மா அப்படியே போயிட்டு வர்றோம், சும்மா போறோம் அப்படிம்பாங்க. எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம்பாங்க. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா சும்மா பேசிக்கிட்டு இருக்கம்பாங்க. அப்ப பேச்சிலேயே அவங்க சொல்ற வார்த்தையிலே தெரியுது சும்மா, அதுல ஒரு காரியம் அல்ல, டைம் பாசிங், அவ்வளவுதான். இன்னைக்கு பவுல் சொல்றாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓட மாட்டேன், நான் ஓடுகிற ஓட்டத்துல ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு காரியம் இருக்கும். அவர் ஓட்டத்தை குறித்து இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாரு பாருங்களே. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 294வது பக்கம், புதிய ஏற்பாடுல 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், 294வது பக்கம். கர்த்தருக்கு மகிமையாக அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமென். எப்படி சொல்றாரு? நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன்னு சொன்னவரு இங்க சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை நான் முடிச்சுட்டேன், என விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். அப்ப இந்த பவுலடிகளுடைய ஓட்டம் ஜெயமுள்ள ஒரு ஓட்டமா இருந்துச்சு. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் செய்து முடிக்கும்படி ஆசையாய் நான் ஓடுகிறேங்கிறார். கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பு எனக்குள்ள பற்றி எரிகிறது. அதனால தேவனுடைய திட்டத்துக்கு நேராக ஆசையாய் நான் தொடருகிறேன், ஆசையாய் நான் போகிறேன், ஆசையாய் நான் ஊழியங்களை நிறைவேற்றுகிறேன். பின்னானவைகளை எல்லாம் நான் மறந்துட்டு, என்னுடைய பாரம்பரியத்தை எல்லாம் நான் மறந்துட்டு, என்னுடைய வாழ்க்கையில் இருந்த கரடு முரடான பாதைகள் எல்லாம் நான் மறந்துட்டு, எதற்காக இயேசு என்னை பிடித்தாரோ, அழைத்தாரோ, தெரிந்து கொண்டாரோ, முன்குறித்தாரோ, திட்டம் பண்ணினாரோ அதுக்கு நேராக லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் அப்படின்னு பவுலடிகள் தன்னுடைய நிருபத்துல எழுதுறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய ஓட்டம் நிச்சயம் இல்லாத ஓட்டமா இருக்கக்கூடாது. நம்முடைய ஓட்டம் காரியத்தை செய்து முடிக்கிற ஓட்டமா இருக்கணும். சொல்றாரு பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இன்னும் சொல்றாரு, கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பக்கம் 258வது பக்கம். அங்க இன்னும் இதை குறித்து விளக்கமாய் பவுலடிகள் கலாத்து சபைக்கு எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆகினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். நல்லா கவனிங்க, ஓடினதும் ஓடுகிறதும், ஓடுகிறதும் ஓடினதும், நான் ஓடுகிறதும் ஓடினதும், இதுவரையும் ஓடினதும், இப்ப நான் ஓடுறதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். அப்ப இவருடைய ஊழியத்துல பெரிய டீம்ல மாசா இருக்கிறவங்கள்ட்ட பிரசங்கித்ததை விட இவர் தனிமையா இருக்கிறவங்களை பார்த்து கவனமாய் பிரசங்கித்து இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் ஓடினதும், இதுக்கு முன்னாடி நான் ஓடினதும், ஓடிக்கொண்டு இருக்கிற இப்பொழுது நான் ஓடிக்கொண்டு இருக்கிறதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பிக்கிறேன். அப்ப அவருடைய ஒவ்வொரு நாள் ஊழியமும் கரெக்டான ஒரு ஊழியம், கரெக்டான ஒரு ஓட்டம், கரெக்டான ஒரு நேரத்தை
கர்த்தருக்கென்று அவர் செலவழிக்கிறார். ஒரு நாள் அவர் விரயமாய் செலவு செய்யல, காலத்தை அவர் கரெக்டா செலவு செய்தார். தேவன் தனக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை, தேவன் தனக்கு கொடுத்த அந்த அழைப்பை விருதாவாய் செலவு செய்யாதபடி அவருடைய ஓட்டம் கவனமுள்ள ஓட்டமா இருந்துச்சு. இதை கேட்கிற இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, இன்னைக்கு நம்முடைய ஓட்டச்சாலையில நம்ம எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி படுக்கிற வரையும் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒரு நாளை நமக்கு கடந்து போகுது. இன்னைக்கு தொடங்கிட்டா இன்னைக்கு முடிஞ்சிடும். அப்போ ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில குறைஞ்சிருச்சு. ஒரு மனிதன் 2 இடத்தை நோக்கி தீவிரித்து போறான் என்று சொல்லி பல பரிசுத்தவான்கள் தங்களுடைய புஸ்தகங்களில செய்திகளில குறிப்பிடுறாங்க. ஒண்ணு, ஆண்டவருடைய வருகையை நோக்கி அவன் போய் கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய வருகை வந்துட்டால் அவன் அப்படியே காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்படுவான். அவனுக்கு மரணம் என்பது கிடையாது, அவனை கர்த்தர் தன்னோடு கூட எடுத்துக்கொள்வார். இன்னொன்னு, மரணத்தை நோக்கி அவன் போய் கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் நம்ம மரணம் சீக்கிரம் சம்பவிக்கும். அப்ப நம்ம மரணத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம கல்லறையை நோக்கி, நம்முடைய முடிவை நோக்கி நம்ம ஓடுகிறோம். ஓடிக்கிட்டு இருக்கிற நாம எப்படி ஓடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல ஓடுறோமா, இன்னொருத்தருடைய ஓட்டத்துல ஓடுறோமா? நமக்கு தேவன் பாதையை கண்டுபிடிச்சு போய் கொண்டு இருக்கிறோமா, அல்லது நம்மளாக மனம் போல ஓடிக்கொண்டு இருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம் என் தேவனுடைய பிள்ளைகளை. இங்க பாருங்க, ஏசப்பாவே மாடலா அங்க எபிரேயர் பவுல் காட்டுறாரு. இயேசுவையே நினைத்து கொள்ளுங்கள், அவரையே நினைச்சுக்கிட்டு ஓடுங்க. அவர் எப்படி ஓடினார் என்பதை அவர் அழகாய் வேதத்திலே சொல்கிறார். அதுக்கு முன்னாடி 2 காரியத்தை பவுலடிகள் சொன்னதை நான் நினைப்பூட்டிட்டு நம்ம அவர் ஏசப்பாவை தியானிக்க போறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம், 236வது பக்கம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அடுத்த வசனம் வாசிங்க பாப்பா. உங்களை நல்ல புத்தியுள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், தெளிவுள்ளவர்கள், ஞானிகள் என்று நான் பேசுகிறேன். ஆமென். நீங்களே நிதானிச்சு கொஞ்சம் பாருங்க. எதுக்கு விலகி ஓடணுமா? தவறான ஆராதனைக்கு, தேவனுக்கு விரோதமான அருவருப்பான அசுசியான ஆராதனைக்கு விலகி நீங்கள் ஓடிருங்க. ஏனென்றால் அது தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியம். அப்ப ஓட வேண்டிய முதல் ஓட்டம் எப்படி ஓடணுமா? நல்ல போராட்டத்தை எப்படி போராடி ஓடி முடிக்கணுமா? பவுல் சொல்றாரு, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடிருங்க. அங்க போய் நீங்க உறவு வைக்காதீங்க, அவர்களோடு நீங்க சம்பந்தம் கலவாதிருங்க, அசுத்தமானதை உங்கள் நடுவில் இருந்து எடுத்து போடுங்கள்னு கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அருமையான தம்பி தங்கச்சி, அடுத்து இன்னும் எப்படி ஓடணும்னு பவுலடிகள் சொல்றாரு. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம், 292வது பக்கம். Thank you, wonderful the Holy Spirit. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம், 292வது பக்கம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. அங்க விக்கிரக ஆராதனைக்கு நீ விலகி ஓடு, அப்படி கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. இங்க இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. வேதத்துல பாத்தீங்கன்னா, பின்னும் பிறகுள்ள யாதொன்றையும் நீ இச்சையாதிருப்பாயாக. ஒரு பெண்ணை இச்சையோடு, ஒரு ஆணை இச்சையோடு, ஒரு பொருளை இச்சையோடு, பிறனுடைய ஒன்றை நம்ம இச்சையோடு பார்க்கிற எவனும் அவனோடு அவளோடு அந்த பொருளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்க, சிம்சோன் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, யுத்த சேனை தலைவன், பயங்கரமான பராக்கிரமசாலி. எத்தனை நாற்கயிறு போட்டு அவனை கட்டினாலும் அவனை கட்ட முடியாது. அவனுடைய பலன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன். அது தேவனுடைய ஆவியானவர் சிம்சோன் மேல இறங்கினார், கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல இறங்கினார் என்று வேதம் சொல்கிறது. பால சிங்கங்களே தன்னுடைய கையால பிச்சிருவானா, அவ்வளவு பலமுள்ள ஒரு மனுஷன். 300 நரிகளை பிடிச்சு, ஒரு நரியவே பிடிக்க முடியாத காலத்துல இவன் 300 நரிகளை இலகுவாக பிடிச்சு ஒன்றோடு ஒன்று இணைத்து கட்டி அதுல தீயை பொருத்தி விட்டு பந்தங்களை உருவாக்குவானா. ஒரே ஒரு கழுதை தாடை எலும்பை எடுத்து எத்தனையோ பேர்களை சங்கரித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் கண்ணின் இச்சை. தேவனுடைய பிள்ளைகளை அவன் சொல்லுகிறான், அவள் எனக்கு பிரியமானவள், அவளையே நான் கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் அந்நிய பெண்களோடு அந்நிய காரியத்தோடு தொடர்பு வைத்தான். அந்த கண்களே கடைசியில பிடுங்கப்பட்டுச்சு.
அவன் வீழ்ச்சிக்கு காரணம் இச்சை. தேவனுடைய பிள்ளைகளை, ஆதாம் ஏவாளுடைய வீழ்ச்சிக்கு காரணம் இச்சை என்று சொல்லி வேதம் சொல்றது. அதனாலதான் பாலியத்துக்குரிய இச்சை, வயதானவங்களுக்கு இச்சை வருவது ரொம்ப கடினம். ஆனா இளம் வயதுல இந்த குறிப்பிட்ட ஸ்டேஜில் நிறைய பேர் கண்களால தான் தடுமாறுகிறார்கள். அதனாலதான் உன் கண் உனக்கு இடரலாக இருந்தால் அதை பிடுங்கி போடு என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கை உனக்கு இடரலாக இருந்தால் அதை பிடுங்கி போடு, வெட்டி போடு. உன் கால் உனக்கு இடரலாக இருந்தால் அதை தரித்து போடு. ஏன்னா இந்த கையினால நீ நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது, இந்த கண்ணினால நீ நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது, இந்த காலால நீ நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது. ஒருவேளை அவை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நீ பரலோகத்துக்குள்ள வந்துடணும்னு சொல்லிதான் கர்த்தரை அங்கலாய்த்து அந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார். அப்ப கண்ணு எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் பாருங்க. கண் தெளிவாயிருந்தால் சரீரம் முழுவதும் தெளிவாயிருக்குமா. உன் கண் இருளா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். அப்ப கண்ணு தான் சரீரத்துக்கு விளக்கு. அப்ப கண்ணு வழியா தான் நமக்கு மற்ற பாவங்கள் நம்ம உள்ள ஊடுருவி வரும். தேவனுடைய பிள்ளைகளை, கண்ணும் வாயும் சரியா இருந்தா பாவத்துக்கு நம்ம விளைவிக்கலாம். உன் வாயை பாவத்துக்கு உள்ளாக்காதபடி உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. நீ ஏன் உன் காலத்துக்கு முன்னே மரிக்கணும், உன் வாயால நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லி அழகா எழுதுறார். அதனால வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வருது, கண்ணு தான் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வருது. அதனாலதான் இங்க பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ என்ன பண்ணணுமா, விலகி ஓடு. அப்ப ஓட வேண்டிய இடம் நிறைய இடம் இருக்கு. நம்ம எல்லா இடத்துலையும் நிக்க கூடாது. விக்கிரக ஆராதனைக்கிட்ட நின்றால் அதனுடைய சுவாபம் அது நம்மளை தொடும். இச்சையான இடத்துல நின்றால் அது நம்மளை தொடும். பாருங்க, யோசேப்பு ஏன் ஓடணும்? அவன் ஒரு வாலிபன், ஒரு ஆண் புத்திரன், நின்றுக்கலாம். அந்த ஒரு பெண்ணை அவனால மேற்கொள்ள முடியும். அவன் நினைச்சிருந்தானா அவளை மேற்கொள்ளலாம். ஆனாலும் அவன் பாவத்தோடு போராட விரும்பல, அசுத்தத்தோடு போராட விரும்பல, இச்சையோடு போராட விரும்பல. தன் வஸ்திரமே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு விலகி ஓட கற்றுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் என்ன விரும்புறாரு? விலக வேண்டிய இடத்துல விலகு, ஓட வேண்டிய இடத்துல தலைதறிக்க நீ ஓடு. அதனால உன்னுடைய கௌரவத்தை நீ பார்க்காத. எங்க பாவம் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த பாவத்தை விட்டு நீ தான் விலகணும். எங்க விக்கிரகம் இருக்குன்னு தெரிஞ்சா அதை விட்டு நீ தான் விலகணும். எந்த இடத்துல அசுத்தம் இருக்குன்னு தெரிஞ்சா அதை விட்டு நீ தான் விலகணும். தானியேல் பாருங்க, ராஜாவுடைய போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தன் இருதயத்துல தீர்மானித்தான். முதல்ல நமக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கணும். இங்க இடரல் இருக்கு, இங்க பாவம் இருக்கு, இங்க அசுத்தம் இருக்கு, இங்க இச்சையை தூண்டக்கூடிய காரியம் இருக்கு. இந்த இடத்துல போனா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தடுமாறும், இந்த இடத்துல போனா என் ஜெப வாழ்க்கை குறைவுபடும், இந்த இடத்துல போனா என்னுடைய பரிசுத்தத்திற்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரிஞ்சா நம்ம அந்த இடத்தை விட்டு விலக கற்றுக்கொள்ளணும். அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஞானம். விலகி நீ ஓடு என்று சொல்லி கர்த்தர் எழுதி வைத்திருக்க. ஓட வேண்டிய இடம் இருக்கு. அதான் பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை நான் முடிச்சேன். பந்தய சாலையில் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே தான் பெறுவான். அவன் யாரு? இச்சை அடக்கம் உள்ளவன். அதிலே எழுதியிருக்கு. அநீதியான உலக பொருளை பெறுவதற்கு அவர்கள் அவ்வளவு இச்சை அடக்கமா இருப்பாங்களாம். பார்த்தீங்க, ஓட்டச்சாலையில் ஓடுறவங்க எல்லாம் நிறைய சாப்பிட மாட்டாங்க. கேட்டா உடல் போட்டுரும், அது பர்மன் ஆயிரும், வெயிட் கூடிரும், அது தேவையில்லாத சிம்டம்ஸ்களை நமக்குள்ள உருவாக்குன்னு சொல்லி நிறைய காரியத்துக்கு சாப்பிடாதபடி தன்னுடைய சரீரத்தை ஒடுக்குவார்கள். அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியே அவர்கள் அப்படி ஒடுக்குகிறார்கள் என்றால், நித்தியமான நிலையான நீதியான மகிமையான வாடாத ஜீவ கிரீடத்தை பெறும்படி நீங்களும் நானும் எவ்வளவு சரீரத்துல கவனம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. அப்ப இந்த பவுலடிகள் சொல்றாரு, தீமோத்தேயுக்கு என்ற தனி நபருக்கு எழுதுறாரு. தன்னுடைய இளம் ஊழியக்காரனுக்கு அவர் எழுதும் பொழுது சொல்றாரு, இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி எப்படி உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணுமா, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவனுடனே கூட. ஏன் இந்த சபையா ஆராதனை, ஏன் இந்த ஐக்கியம்னா, இது சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய விசுவாச கூட்டம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். வேதம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப இந்த இடம் பரிசுத்தமாய் தேவனை ஆராதிக்கக்கூடிய, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு கூடாரம் தேவனுடைய பிள்ளைகளே. இங்க பாருங்களேன், சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவனுடைய கூட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. 4 காரியத்தை எழுதுறார். ஒன்னை விட்டு விலகு, 4 காரியத்தை நாடி அவர்களோடு இணைந்து கொள்ளு என்று எழுதுறார். என்னென்ன காரியமா? நீதியை. இங்க வரும் பொழுது நீதியை படிப்பித்து கொடுக்கிறாங்க, நீதியை காண்பிக்கிறாங்க. பவுலடிகள் பிரசங்கம் பொழுது பாவத்தை குறித்தும்
நீதியை குறித்தும் கடுமையாய் பிரசங்கித்தான். அவன் முன்னாடி இருக்கிறவன் ஏதாவது பரிதானம் கொடுப்பேன், ஏதாவது பணம் கொடுப்பேன்னு அவன் எதிர்பார்த்தா, இவன் இச்சையடக்கத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் கடுமையாய் பிரசங்கித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். அப்ப எங்கே ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே நீதியையும் நியாயத்தையும் கண்டித்து உணர்த்தக்கூடிய ஆவியானவர். இங்க பாருங்களே, வேதம் சொல்லுது நீதியையும், இரண்டாவது விசுவாசத்தையும், மூணாவது அன்பையும், நாலாவது சமாதானத்தையும் அடையும்படி நாடு. உன்னை விட்டு உன்னை நாடு. இச்சைக்குரிய காரியத்தை விட்டுட்டு அன்பை நாடு, விசுவாசத்தை நாடு, சமாதானத்தை நாடு, நீதியை நாடு. நீதான் நாடணும். நீதான் தாகத்தோடு ஓடி போய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, நாடு, ஓடு. அந்த நீதிக்கு நேராக, பரிசுத்தத்துக்கு நேராக, அன்புக்கு நேராக தாகத்தோடு நீ ஓடினேன்னா ஓட்டம் கடைசியில் ஜெயமான ஓட்டமாய் முடியும். பவுல் சொல்றார், முடித்தேன். நல்ல போராட்டம், அந்த போராட்டத்தை போராடி முடிச்சுட்டேன். விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். எனக்கு இது முதல் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் நமக்கு முன்னாடி ஓடி ஓட்டத்தை முடிச்சிருக்கிறார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்ல பவுலும் ஒரு சாட்சி. அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்துல 1 கோடி காரியம் இருக்கு நம்ம பார்க்க வேண்டிய காரியம். 3 முத்தான காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மீண்டும் அந்த எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் ஒரு பகுதியை வாசித்துட்டு வர விரும்புகிறேன். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அதுக்கு மேல வசனம் சொல்கிறது, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓட கடவோம். 3வது வசனத்தை பாருங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அப்ப இயேசப்பா இந்த பூமியில என்ன சகித்தாரு? விபரீதங்களை சகித்தார், ஆபத்துக்களை சகித்தார், அசுத்தங்களை அவர் சகித்தார். அவர் மேல பலமான காரியங்கள் நடப்பிக்கப்பட்டது, அதை சகித்து கொண்டார். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, விபரீதங்களை சகித்த அவரையே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அப்ப இயேசப்பா கிட்ட நிறைய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஆழமான சத்தியங்கள் இருக்கு. அதை தான் பவுலடிகள் நினைப்பூட்டுறாரு. அவரை கொஞ்சம் பாருங்க, அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஓட்டச்சாலையில அவர் எப்படி ஓடினார் என்பதை நீங்க பார்த்து அந்த பாதையில நீங்க ஓடினீங்கன்னா அவர் எப்படி ஜெயமாய் மாறினாரோ அது போல நீங்களும் நாமும் ஜெயமாய் மாற முடியும். அப்ப நமக்கு ஒரு மாடல் யாருன்னா இயேசு மட்டும்தான். இயேசுவை தான் நம்ம பார்க்கணும். ஓட்டச்சாலையில யாரு நமக்கு முன்மாதிரி ஓடுறா? இயேசு ஓடுறாரு. அவர் மாதிரி நம்ம ஓடணும். அவர் ஓடி இருக்கிறாரு. இப்பயும் நமக்கு ஓடுவதற்கு நமக்கு உதவி செய்யறாரு. என் கூட வா, என் பின்னாடி நீ வா, நான் உனக்கு முன்னாடி நடந்து போகிறேன், முன்னாடி போய் கோணலான பாதைகளை நேராக்குகிறேன், கரடு முரடான பாதைகளை சரிப்படுத்துகிறேன், உன் வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்களை எல்லாம் நான் சரிப்படுத்தி உன்னை ஜெயமான மனுஷனாய் மாற்ற நான் விரும்புகிறேன். அதனாலதான் நான் உனக்கு முன்னாடி போய் கோணலை நேராக்குகிறேன். அப்ப இப்பவும் நம்மளோடு கூட இருக்கிறார். ஏசப்பட்ட முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய, அவரை பார்க்க வேண்டிய ஒரு காரியம், பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், 271வது பக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். Thank you wonderful the Holy Spirit. 271வது பக்கம், பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தார். ஏசப்பாவுடைய ஓட்டம் இந்த உலகத்துல எப்படி இருந்துச்சுன்னா தாழ்மையுள்ள ஒரு ஓட்டமா இருந்துச்சு. அதனாலதான் அவரையே நம்ம நினைக்கணும். நாமும் இந்த உலகத்துல எப்படி ஓடணும்? வேதம் சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல சகலமும் அவர் மூலியமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. நீங்க வேதத்துல பாருங்க, 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், சகலமும் அவர் மூலியமாய் உண்டாயிற்று. யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படியே நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 11ஆம் வசனம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இவர் யாரு? சிருஷ்டிகர்த்தர். அவர் நீதிமொழிகளை சொல்றாரு, வானத்தை வட்டணிக்கையில் நான் அவரிடத்துல செல்ல பிள்ளையா இருந்தேன், சகலமும் உருவாக்கப்படும் பொழுது நான் அவர் அருகே இருந்தேன்னு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எழுதி வைத்திருக்கிறார்.
அப்ப சகலத்தையும் படைத்த அவரு இந்த உலகத்துல அவர் எப்படி வந்தாருன்னு சொல்லி பிலிப்பியருக்கு பவுல் எழுதுறாரு, தாழ்மையாய் வந்தாராம். வேதம் சொல்லுது பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தமும் தாழ்த்தினார். ஏதோ 2 நாளைக்கு 3 நாளைக்கு 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு அப்படி அவர் தாழ்த்தல. ஜீவனுள்ள மட்டும் இந்த பூமியில எப்படிப்பட்டவராய் இருந்தார்? தாழ்மை உள்ளவராய் இருந்தார். அப்ப அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், அவர் தாழ்மையாய் இருந்தார். எங்கேயுமே அவரு பெருமையாவே நடந்து கொள்ள, அவர்கிட்ட தாழ்மை தான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் தான் படைத்தவர், அவர் தான் உருவாக்கினவர், அவர் தான் சகல வல்லமை பொருந்தினவர். ஆனா அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் பிறந்து வந்த இடமே ஒரு மாட்டு தொழுவம். அவர் முதலாவது தன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட இடமே ஒரு தொழுவத்துல தான் அவர் இறங்கி வந்தார். அப்ப பாருங்களேன், ஒரு அரண்மனையில அவர் இறங்கி வரல. சாஸ்திரிகள் அரண்மனையில போய் தேடினார்கள். ஏரோது அரண்மனையில போய் ஒரு வேளை உலகத்தின் இரட்சகர், அவருடைய நட்சத்திரம் காணப்பட்டுச்சு. அப்ப அவருக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு, அவர் வல்லமை உள்ளவர், அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் கட்டாயம் அரண்மனையில தான் பிறந்திருப்பாருன்னு சாஸ்திரிகளுடைய கணிப்பு. அதனாலதான் அவங்க ஏரோதுகிட்ட தேடி போனாங்க. ஆனா கர்த்தர் எங்க பிறந்தாரா? ஒரு மாட்டு தொழுவத்துல, ஒரு சுத்தமில்லாத, சுகாதாரம் இல்லாத, ஒரு சரியான வசதி அற்ற ஒரு இடத்துல அவர் தன்னுடைய பிறப்பை முன்குறித்து அந்த இடத்துல தான் அவர் பிறந்தார். பாருங்க, அவர் பிறந்த வீடு ஒரு பெரிய கோபுர வீடு இல்ல, ஒரு பெரிய பணக்காரன் வீடு இல்ல, ஒரு தச்சன் வீடு. அங்க ஒரு வசதியும் கிடையாது. எந்த விதமான வசதியற்ற ஒரு இடத்துலதான் அவர் வாழ்ந்தார். நம்மை நாமே மனுஷ ரூபமாய் நம்மள மாதிரியே அவருக்கு எல்லாமே இருந்துச்சு. நமக்கு இருக்கக்கூடிய இயற்கை உபாதைகள் எல்லாம் அவருக்கு இருந்துச்சு. நம்மள மாதிரியே தான் அவர் இருந்தார். நீ எப்படி ஒரு மனுஷியா இந்த உலகத்துல வாழ்றியோ அதே போலதான் அவரும் புசித்தாரு, குடித்தாரு, தூங்குனாரு, வீட்டுல கீழ்ப்படிந்தாரு, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து எல்லா 30 வருஷம் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அவர் இருந்த தெருவு எப்படி இருந்திருக்கும், அவர் வீடு எப்படி இருந்திருக்கும், அவரோடு உடன் பிறந்தவர்களா எப்படி அவர்கிட்ட பேசி இருப்பாங்க, அவர் பெற்றோர்கள் அவரை எப்படி கூப்பிட்டு இருப்பாங்க, அவர் எப்படி வாழ்ந்திருப்பாரு. மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தார். சிலுவையின் கடைசி நிமிஷம் வரையும் அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். பிதா சொன்னா தான் கேட்பார். பிதா சொல்ல 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 அவர் கீழ்ப்படிந்தார். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் அதிகாரம் உள்ளவர். அவர் நினைச்சா பாவத்தை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்றார். அப்பேற்பட்ட அதிகாரம் உள்ளவர் பிதா சொன்னால் ஒழிய ஒரு காரியத்தை அவர் செய்யல. அதிகாரம் இருக்குன்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணவே கிடையாது. அந்த அதிகாரத்தை தேவனுடைய நியமத்திற்கு உட்பட்டு அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தினார். அப்ப 33 வருஷத்துல ஒரு நாள் கூட அவர் தன்னை பெருமை உள்ளவராக காண்பிக்க எல்லா இடத்துலையும் ஏறதுக்கு முன்னாடி அவர் தாழ்மையா நிற்கிறார். ஏறது சொல்றாரு, உன்னை சிலுவையில் அடிக்க, பிளாத்து சொல்றாரு, உன்னை சிலுவையில் அடிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அப்ப அவர் சொல்றாரு, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் என் மேல உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. எல்லா இடத்துலையும் கன்னத்துல அடிக்கிறாங்க, தலையில கொட்டுறாங்க, காரி துப்புறாங்க, வஸ்திரத்தை பிடுங்குறாங்க. ஏசாயா 53 எழுதியிருக்கிறார், பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அவ்வளவு அந்த கேடு அவர் அடைந்தார் என்று எழுதியிருக்கு. அவ்வளவு சூழ்நிலையிலும் அவர் தம்மை தாமே தாழ்த்தி அவர் இந்த உலகத்துல பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் தாழ்மை தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற முதல் சுபாவம். அதனாலதான் அவரையே நீங்க நினைச்சு கொள்ளுங்க, அவரையே நீங்க பாருங்க. அவர் எப்படி ஓடினாரு? 33 வருஷ வாழ்க்கையில 33 வருஷமும் பெற்றோருக்கும் சபைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் அவர் தாழ்மை உள்ளவராய் நடந்து கொண்டார். எந்த இடத்துலையும் அவர் தன்னைத்தானே உயர்த்தினதாக வேதத்தில் நீங்க பார்க்கவே முடியாது. சீசர்கள் கால கழுவினர். நம்மளாம் நம்முடைய மனைவி காலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? கணவன் காலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? சின்ன பிள்ளைகளை தூக்கி நெஞ்சில வச்சு வளர்க்குறப்ப காலை பார்த்துருப்போம். இப்ப பெரிய பிள்ளைகளான கூட அந்த காலை எப்படி இருக்கு, விரல் எப்படி இருக்குன்னா நம்ம பார்த்துருக்கிறோமா? ஆனா சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல எவ்வளவு அழகா இருக்கிறது. கர்த்தருடைய கண்ணு பாதத்தை பார்க்குது, நம்ம கண்ணு கழுத்தை பார்க்குது, மூக்க பார்க்குது, முடிய பார்க்குது, மற்ற வஸ்திரத்தை தான் பார்க்குது. ஆனா அவரு காலை பார்க்கிறாரு. ஏன் உன் கால் எப்படி இருக்கு, உன் முழங்கால் எப்படி இருக்கு, உன் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறியா, உன் கால் தேஞ்சிருக்கா, முட்டி உடைஞ்சிருக்குதா, உன் பாதங்கள் எனக்காக தெரு தெருவா போயிருக்கா? சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கு. அருமையான தம்பி தங்கச்சி, ஏசப்பா மரண பரியந்தமும் தாழ்த்தினார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 33 வருடமும் அவர் இந்த உலகத்துல தாழ்மையின்
உருவமாய், தாழ்மையின் சிந்தை உள்ளவராய், தாழ்மையின் எண்ணம் உள்ளவராய், தாழ்மையின் ஊழியம் உள்ளவராய் அவர் தன்னுடைய வாழ்க்கையில கடைசி வரை வாழ்ந்தார். சீசர்களுக்கு காலெல்லாம் கழுவி சொல்றாரு, இதை நான் உங்களுக்கு மாதிரியாய் காண்பிக்கிறேன், நீங்களும் ஒருவர் ஒரு காலை ஒருவர் கழுவுங்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அந்த காரியத்தெல்லாம் இதுவரையும் நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். அருமையானவர்களே, அப்ப அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்த அவர் கற்றுக்கொண்டார். அடுத்து அவரிடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு அருமையான காரியத்தை எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். 299வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். இப்படி இருக்க பரம அழைப்புதலுக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. அங்கேயும் பார்க்கிறோம், அவரை கவனித்து பாருங்க. இங்கேயும் பார்க்கிற பாருங்க, இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். அப்ப ஏசப்பா எங்கும் அவர் உண்மையுள்ளவரா இருந்தார். மோசே உண்மையுள்ளவனா இருக்கிறான்னு வசனம் சொல்லுது. மோசையை பார்க்கிலும் இவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். அப்ப ஏசப்பாவுடைய வாழ்க்கையில முடிவு பரியந்தமும் பிதாவுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மை, உத்தமமும் நீதியும் நேர்மையும் உள்ள ஒரு மகனாக இந்த உலகத்தில் அவர் ஓட்டத்தை ஓடினார். இப்ப கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது, நீ முதலாவது தாழ்மையுள்ளவனா இருக்கணும். ரெண்டாவது, உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல, உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்துல, உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில, வேலையில நீ உண்மையுள்ளவனா இருக்கணும். வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரன். அப்ப உண்மைதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அதிக கனத்தை கொண்டு வரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில உண்மையே, ஒரு வேலை செய்யற இடத்துல கூட நம்ம உண்மையா இருக்கணும். வேதம் சொல்லுது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல அதிகாரியாக நான் வைக்கிறேன். அப்ப கொஞ்சத்துல உண்மைதான் அநேகத்துல அதிகாரியாக நம்மளை கொண்டுட்டு போகும். அப்ப நம்முடைய ஜெப வாழ்க்கையில நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், வேத வாசிப்பு வாழ்க்கையில எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், பரிசுத்த வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், தேவன் கொடுக்கக்கூடிய சம்பளத்துல நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், பிறருக்கு இயேசுவை அறிவிப்பதில் நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் என்பதை நாமே இந்த காலை வேளையில தியானித்து யோசித்து பார்க்கணும். நாம வசனத்தின்படி நம்முடைய ஓட்டம் இருக்கிறதா பாருங்க. யோவான் ஸ்நானகன் வேதத்துல ரொம்ப அருமையான ஒரு தீர்க்கதரிசி. அவன் தீர்க்கனாய் அழைக்கப்படல. அவன்கிட்ட எந்த அற்புத அடையாளங்களும் வேதத்துல அவன் செஞ்சான்னு இல்லவே கிடையாது. குருடனை பார்க்க வச்சேன், செவிடனை பார்க்க வச்சேன், முடவனை நடக்க வச்சேன், மரித்தோரை எழுப்பினான்லாம் கிடையாது. அவன் செஞ்ச ஒரு நற்காரியம், இயேசுவுக்கு முன்னாடி நடந்து போனான். அவன் சொல்றான், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அவர் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறவர். நான் அவருடைய செருப்பை தொடுவதற்கு, பாத ரட்சைகளை தொடுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நீர் என்னிடத்துல ஞானஸ்தானம் எடுக்கலாமா? நான் அல்லவா உம்மிடத்துல எடுக்கணும் என்று சொல்லி அவன் இயேசுவுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துறான். அப்படியே தாழ்த்துறான், உண்மையா தாழ்த்துறான். அப்ப கர்த்தர் அவனுடைய உண்மையை பார்த்தாரு. எவ்வளவு தன்னை தாழ்த்துறான் பாருங்க. அவன்கிட்ட நிறைய பேர் வந்து வார்த்தையை கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும். அவன் சொல்றான், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களை வகை காட்டினவன் யார் என்று சொல்லி பிரசங்கம் பண்றான். அநியாயமா வாங்காதீங்க, வேலையில உண்மையா இருங்க, எல்லாத்துக்கும் அவன் பிரசங்கம் பண்றான். அவன் கடைசியில பரிசுத்தத்துக்காக, நீதிக்காக அவன் பிரசங்கம் பண்ணி தலையவே அவன் ஒப்பு கொடுத்தான். அவன் தலை வெட்டப்பட்டுச்சு. எதற்காக? பரிசுத்தத்துக்காக அவன் பிரசங்கம் பண்ணினான். அடுத்தவனுடைய மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று சொல்லி அவன் பிரசங்கம் பண்ணதுனாலதான் அவனுடைய தலையே துண்டிக்கப்பட்டுச்சு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, கொஞ்ச கால ஓட்டம் தான். அவன் எந்த ஒரு பெரிய காரியத்தை அவன் வேதத்துல செஞ்ச மாதிரி நம்ம பார்க்க முடியாது மற்றவங்க மாதிரி. ஆனா அவனுடைய ஓட்டத்துல அவன் உண்மையா இருந்தான். எதை பேசினானோ அதை பிரசங்கம் பண்ணினான், எதை செய்தானோ அதை அவன் பிரசங்கம் பண்ணினான். முகத்தை அவன் பார்க்கல, இயேசுவை அவன் பார்த்தான். அவன் சொல்றான், அவர் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற அனுரோதம், அவர் பெருகணும், நான் சிறுகணும், அவருடைய பாதரட்சியை கூட நான் தொட தகுதியற்றவன் சொல்லி உண்மையாய் கர்த்தருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தினான். அப்ப கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவனா இருந்தானா, அவனை பார்க்கிலும் இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுது, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர்,
ஆனா நாம அவருக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா என்பது ஒரு கேள்வி. நீங்க கேட்டு ஆண்டவரிடத்துல பதில் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கிறேனா? எனக்கு கொடுத்த வாழ்நாள்ல நான் உண்மையா உமக்கு முன்னாடி நான் உண்மையா இருக்கிறேனா? தினந்தோறும் எவ்வளவு நேரத்தை கர்த்தர் நமக்கு பொன்னான நேரத்தை கொடுக்கிறார். ஒரு துணுக்கு செய்தியில வந்துருந்துச்சு, அநேகர் தங்களுடைய காலங்களை கல்லு மாதிரி தூக்கி எறிகிறாங்களாம். அப்படி தூக்கி எறியும் பொழுது அது கல் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒரு வைரம். அவங்க தூக்கி எறியறதெல்லாம் ஒவ்வொரு வைரத்தை தூக்கி எறிகிறாங்க. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, எவ்வளவோ காலத்தை நம்ம மண்ணாக்கிட்டோம். இன்னும் இருக்கிற காலத்தையாவது பொன்னாக மாற்றும்படி தேவனுக்காக எதையாவது செய்ய பிரயாசப்படுங்க. உங்களுக்காக வாழ்ந்தது போதும், இனி இருக்கிற காலமாவது கர்த்தருக்காக ஓடும்படியாக, அவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்யும்படியாக, அவருக்காக எதையாகிலும் ஒன்றை செய்து முடித்து அவருடைய ராஜ்யத்துல நீங்க மகிமையுள்ள கிரீடத்தை பெறும்படியாக கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையில பிரயாசம் இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப பிரயாசம் இல்லாதவர்கள் பலனை எதிர்பார்க்க முடியாது. அப்ப கொஞ்சமாவது பிரயாசப்படுங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஒரு ஆத்மாவுக்காவது உண்மை பத்தி சொல்லணும், இன்னைக்கு நான் எதையாவது ஒரு நற்காரியங்களை செய்துட்டு தான் நான் தூக்கத்துக்கு போகணும், படுக்கைக்கு போகணும், அதுக்கு நீர் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நீங்கள் கேட்டால் கர்த்தர் வாசலை திறப்பார். இங்க பாருங்களே, ஏசப்பா உண்மையுள்ளவராய் இருந்தார். 33 வருஷமும் அவர் சொல்றாரு, உங்களிலே யாராவது ஒருவர் என்னிடத்துல பாவம் உண்டு என்று சொல்லக்கூடுமா? உங்களை யாராவது ஒருத்தர் என்கிட்ட பாவத்தை காண்பிக்க கூடுமா? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொன்னார். இயேசுவால் அப்படி சொல்ல முடிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உலகத்தின் அதிபதி ஒரு நாள் வருவான், நம்மகிட்ட வந்து நிற்பான். இயேசு மோசையை எடுத்து அடக்கம் பண்ணும் பொழுது வேதம் சொல்லுது, அங்க மிகாவேலோடு யுத்தம் நடந்தது என்று வேதம் சொல்லு. சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணுவதற்கு அவன் வந்து தடை பண்ணினான் என்று சொல்லி யூதா நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா அங்க ஒரு யுத்தம் உண்டானது. மிகாவேல் என்ன பண்ணனா, லூசிபரோடு யுத்தம் பண்ணினான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. காரணம், மோசை கிட்ட இருந்த ஒரு சுபாவம், கோபம். அந்த கோபம் அவன் பட்டதுனாலதான் அந்த இடத்துல அவன் சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ண விடாதபடி அங்க யுத்தம் நடந்துச்சான். அந்த கோபம் தான் கடைசி காலத்துல அவனுக்கு தடையாய் நின்றது. கண்மலையை பார்த்து என்ன சொன்னாரு? பேசுன்னு சொன்னாரு. இவன் அடிச்சுட்டான், கோபம் கொண்டான். கோபத்துல சொல்றான், நான் உங்களுக்கு தண்ணீரை வர பண்ணுவனோன்னு சொல்லி ஓங்கி அடிச்சான். அப்ப கோபமும் இருந்துச்சு, கீழ்ப்படியாம இருந்துச்சு, தேவனுடைய சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்காமே அங்க இருந்துச்சு. அப்ப அருமையான தம்பி தங்கச்சி, முதலாவது அவர் தாழ்மையுள்ளவராய் இருந்தாரு. இரண்டாவது, தம்மை ஏற்படுத்தினவருக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். தன்னை நம்பி ஊழியத்தை கொடுத்தவருக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தாழ்மையும் உண்மையும் ரொம்ப முக்கியம். மூணாவது காரியம், அவர் எப்படிப்பட்டவராய் இந்த உலகத்துல வாழ்ந்தார். யோவான் 3:16 வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 வசனம். எல்லாருக்கும் மனப்பாட வசனம், தெரிஞ்ச வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப பிதா அன்புள்ளவர், அவர் அனுப்பின குமாரனாகி இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர். வேதம் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனா நாமும் இந்த உலகத்துல எப்படி இருக்கணும்? அன்பு நிறைந்தவர்களா இருக்கணும். அன்பு தான் இந்த உலகத்துல தேவனை வெளிப்படுத்துவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற ஒரு கிருபை தேவனுடைய பிள்ளைகளை. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பு இருக்கிறதா நம்ம தேவனை அறிந்ததற்கு அதுதான் நமக்கு ஒரு ஆதாரமா இருக்கு. அன்பை பத்தி 1 கொரிந்தியர் 13 முழுசும் நீங்க வீட்டுல போய் மெதுவா தியானித்து பாருங்கள். அன்பு என்னெல்லாம் செய்யும் ஒரு மனுஷனுக்குள்ள. அழகாய் தேவர முழு இருதயத்தோடும் தேவனை அன்பு கூறணுமா, முழு ஆத்துமாவோடும் தேவனை அன்பு கூறணுமா, முழு சிந்தையோடும் அன்பு கூறணுமா, முழு உணர்வோடும் அவரை அன்பு கூறணுமா. அப்ப நம்முடைய அன்பு முழு சிந்தையோடு, முழு ஆத்துமாவோடு, முழு உணர்வோடு, முழு சிந்தையோடு நம்ம அவரை அன்பு கூறுகிறோமா, அல்லது ஏதோ ஒரு மூலையில அவரை அன்பு கூறுகிறோம்? பேதுருக்கிட்ட போய் மீண்டும் மீண்டும் 3 காரியம் கேட்டாரு. என்னை நேசிக்கிறாயா, என்னை அன்பு கூறுகிறாயா, என்னை அன்பு கூறுகிறாயா. ஏன் அவனை போய் கேட்கணும்? கூட இருந்தவன் தானே, 3 வருஷம் இயேசுவோடு இருந்தவன் தானே, அவன் மேலதானே சபையை கட்டுவேன்னு சொல்லி இருக்கிறார். அவனை தானே கர்த்தர் என்ன செய்யறவர முக்கியமான மனுஷனை பிடிக்கிறவளை மாற்றுவேன்னு சொல்லிட்டாரே. எல்லாமே ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டாரு, உன்னை மனுஷரை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன், உன் மேல என் சபையை கட்டுவேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனா மீண்டும் அவனிடத்துல போய் அன்பு கூறுகிறாயா, நேசிக்கிறாயா, அன்பு கூறுகிறாயா, நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரே. அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நமக்கு ஊழியம் கொடுத்துட்டாரு, நமக்கு வரங்களை கொடுத்துட்டாரு, கனிகளை கொடுத்துட்டாரு, வல்லமைகளை கொடுத்துட்டாரு, அழைப்பை கொடுத்துட்டாரு. அதெல்லாம் இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை அன்பு கூறுகிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா. பரிசேயன் வீட்டுக்கு போறப்ப
அவனை பார்த்து சொல்றா, நீ என் கைக்கு தண்ணி தரலப்பா, காலுக்கு தண்ணி தரல, என் தலைக்கு நீ என்ன தரல, நீ என்னை முத்தம் செய்யல. ஆனா அந்த பாவியான ஸ்திரியோ என்ன பண்ணா, ஓயாமல் என் பாதத்தை முத்தமிட்டாள், கண்ணீரால் என் பாதத்தை துடைத்தாள், அன்பு கூர்ந்தாள், மிகவும் அன்பு கூர்ந்தாள். அதனால் இவள் செய்த அநேக பாவங்களும் மன்னிக்கப்பட்டுச்சு. அப்ப தேவன் அன்பை எதிர்பார்க்கிறார். அவர் அன்புள்ளவராக இந்த உலகத்துல வாழ்ந்தார். மகதலேனாள் மரியாளுக்கு ஏன் தன்னை முதல்ல அவர் காண்பிக்கணும்? வேற யாருக்காவது காண்பிச்சிருக்க கூடாதா? கூட இருந்த எத்தனை சீசர்கள் இருக்காங்க. அவ போய் அந்நேரத்துல போய் அவரை எங்க வச்சீங்க சொல்லுங்க, நான் எடுத்துக்கொள்கிறேன், அவர் எனக்கு வேணும். ஒரு பெண்ணு போய் தாகத்தோடு கல்லறையிட்டு நின்று கேட்கிற, அவர் எங்க வச்சீங்க, அங்கலாய்க்கிறா. உண்மையான அன்பு. அந்த அன்பை கர்த்தர் பார்த்துதான் அவளுக்கு தம்மை முதன்னு அவளுக்கு வெளிப்படுத்தினார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தேவன் அன்பை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும். அவர் இந்த உலகத்துல 3 தன்மையோடு, இன்னும் 1 கோடி தன்மை இருக்கு. ஆனா நமக்கு தியானிக்க இந்த 3 தான். தாழ்மையா இருந்தாரு, அடுத்து உண்மையுள்ளவரா இருந்தாரு, 3வது அன்பு உள்ளவரா இருந்தார். இதைத்தான் நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். இது அவரிடத்துல நம்ம கற்றுக்கொள்ளணும். அதனாலதான் அந்த எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல கடைசி வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். 3வது வசனம் எழுதியிருக்கு. 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்க. என்னெல்லாம் சகித்தாரு? சிலுவையிலே அவமானத்தை சகித்தார், நிந்தையை சகித்தார், வேதனையை சகித்தார், பாடுகளை சகித்தார். இதெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட தியானத்துல யோசித்து பாருங்க. அவ்வளவு சகித்த அவரையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். அந்த காலை வேளையில அவர் முடிவு பரியந்தும் தாழ்மையா இருந்தார், அதை நம்ம நினைத்து கொள்ளணும். அழைத்தவருக்கு உண்மையா இருந்தார், அதை நம்ம நினைத்து கொள்ளணும். முடிவு பரியந்தமும் அன்புள்ளவராய் இருந்தார், இதை நம்ம நினைத்து கொள்ளணும். நினைச்சுக்கிட்டு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லி பவுலடிகள் அந்த நிருபத்தை எழுதி முடிக்கிறார். நல்ல பிதாவை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. இந்த காலை வேளையில பல தேசங்களில, பல இடங்களில, பல கிராமங்களில, பல பட்டணங்களில ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக ராஜா. யாரெல்லாம் இதை பார்க்கிறாங்களோ ஒவ்வொருத்தர் மேலையும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு பற்றி எரியட்டு ராஜா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த தாழ்மை ஒவ்வொருத்தருக்குள்ளே வரட்டும். இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த உண்மை ஒவ்வொருத்தருக்குள்ளே வரட்டும். இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த அன்பு ஒவ்வொருத்தருக்கிட்டே வரட்டு ராஜா. ஒவ்வொருவரை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள நீர் அப்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.